காதலிக்கு நேரமில்லை படம் பார்த்தீங்கன்னா, படம் எப்படி இருக்கு? படம் பயங்கரமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் டைரக்டர் இப்பதான் பாக்குறேன் நானு. அருமையா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. லவ் சீன்லாம் அட்டகாசமா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. லவ் சீன்லாம் தரமா இருக்குது. கிளைமேக்ஸ் அதோட பயங்கரமா இருக்குது. ஒரு நல்ல எமோஷனலா முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நடிச்சுக்கிற எல்லாருமே சிறப்பா நடிச்சுக்கிறாங்க. படம் வந்து சூப்பரா இருக்குது. வந்து காதலிக்க நேரமில்லை படம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. படம் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு. குடும்ப படமா இருக்கு. நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? நல்லாவே இருக்கு. லவ் சீன்லாம் நல்லாவே எடுத்திருக்காரு. கண்டிப்பா பாருங்க. காமெடிலாம் எப்படி இருக்கு? யோகி பாபு வந்து அடிக்கடி வந்து தியேட்டர்ல கூஸ்பம்ப்ஸ் பண்றாரு. எல்லா சீனுமே யோகி பாபு வர்றது வந்து எல்லா சீனுமே நல்லா இருக்குது. நித்யா மேனன் எப்படி நடிச்சிருக்காங்க? லவ் ஸ்டோரிலாம் எப்படி இருக்கு? அந்த நித்யா மேனன் வந்து பயங்கரமா நடிச்சுக்கிறாங்க. அவங்க வர சீனும் நல்லா இருக்குது. அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிக்குது. காதலிக்கே நேரமில்லை படம் பார்த்துட்டா செம சூப்பரா அற்புதமா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள். ஆனா சூப்பரா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவிலேயே இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. ஏன்னா அவ்வளோ லவ் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாள நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிருக்காங்க. யாரும் ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காமெடியன் லோகி பாபு நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம சூப்பரா அவங்கவுங்க ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சு வச்சிருக்காங்க. மியூசிக் பாடல் எல்லாமே செம வேற லெவல் இருக்குங்க. அவர் வில்லன் கேட்டாப்புல அவர் வில்லனா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான் படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த படம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனா இந்த வில்லன் கேரக்டர்ல நடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா வில்லனும் பாதி நடிச்சிருக்காரு. காமெடியனும் பார்த்தீங்கன்னாக்கா கலந்து கட்டி நடிச்சிருக்காருங்க. அதுல யாரு ஹீரோ யார் வில்லன்றதே தெரியாத அளவுக்கு சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை பாத்திருக்கீங்க. அந்த படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படம் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சியை விடுவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா விடாமுயற்சி வந்து தேதி தள்ளி வச்சுட்டாங்க.